போலீஸ்காரங்களுக்கே நான் கேட்கிறேன், நானு வளையக்கீரி தான் என் கையில அடிபட்டுச்சு சார். இதுவரையிலும் ஒரு சம்பளம் ஏத்தல இந்த 4.5 வருஷமா. இவ்வளவு தூரம் நாங்க நடத்துறல, ஒரு வாட்டி எங்கிட்ட வந்து பேசுறேன் என்ன ஆகுது? எங்களுக்கு 4 ரூபா கொடுக்குறாரு அவரு. பொம்பளைங்கன்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு இருந்துருவோமா? 25 ரூபாய்க்கு நாங்க என்ன செய்ய முடியும் இப்ப இருக்கிற விலைவாசியில? ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு பேசலாம்ல சார்? இப்படியா சார் அராஜகம் பண்ணுவாங்க? எவ்வளவு பொம்பளைங்க சார்? அவர்தான் என் காமன் சென்ஸ் இல்லாம இருக்காரான்னு எனக்கு தெரியல சார். நாய் வேக்கிறவங்க நம்ம நடுரோட்ல இருந்து புடவையில உருவுற அளவு இருக்குன்னா என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? எவ்வளவு தண்ணி கூட கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்க மாதிரி கை வச்சு தள்ளுறாங்கல்ல, அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா இருக்க மாட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமிலி சொத்து சேர்க்கறதுக்காக தான் இருக்காரு அவர் சிஎம்மா. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறதுக்காக இல்லையா அவரு? கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துக்கு என்னதான் அவருக்கு கஷ்டம்? செய்ய முடியணும் சொல்லணும், இல்லைன்னா வாயை மூடிட்டு போயிருக்கணும். சார் 4.5 வருஷம் ஆகுது சார். நாங்கள் வந்து 92ல் வந்தோம். இதுவரையிலும் ஒரு சம்பளம் ஏற்றலை இந்த 4.5 வருஷமா. எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறேன் நாங்கள் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் பணி நிரந்தரம் பண்ணாத இவ்வளோ நாள் இருந்துட்டு இதுக்கு மேலே அடுத்த வாட்டி வந்தால் பணி நிரந்தரம் என்னத்தை வச்சு சொல்கிறாரு? எங்களுக்கு இப்போவே பணி நிரந்தரம் பண்ணோம். இவ்வளோ தூரம் நாங்கள் நடத்துறல, ஒரு வாட்டி எங்கிட்ட வந்து பேசுகிறேன் என்ன ஆகுது? இன்னும் எது எங்களுக்கு சொன்னாதான் நாங்கள் எதனா ஒரு முடிவு ஸ்டெப் எடுத்து நாங்கள் போவோம். சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறோம்? எல்லாருமே பெண்கள் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் பொண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எதனா ஒரு முடிவு தெரிஞ்சதை நாங்கள் எதனா பண்ண முடியும். குழந்தைங்க குட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஓடி வந்து இங்கே வெயிலில் நிற்கிறோம். காலைல வந்தோமா நாங்கள் சாயந்தரம் தான் போகிறோம். சம்பளத்தை கூட விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நோயோடு வந்து உட்காந்து நிற்கிறோம். நடுமுது வலி, ஒவ்வொருத்தருக்கு கால் பெயின், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகுது தெரியுங்களா? ஆட்சியில் வந்துட்டேன்னா 313 படி வந்து காலமுறை ஊதியம் பண்ணுறவங்களுக்கு அரசு பணியாளர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காரு? அது அந்த இது மட்டும் பண்ணாமல் மீதி எல்லாமே பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு 4 ரூபா கொடுக்குறாரு அவரு. பொம்பளைங்கன்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு இருந்துருவோமா? எங்கள் சம்பளத்தை விட்டுட்டு வாங்குற 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்தை விட்டு கூட ரோட்ல வந்து நிற்கிறோன்னா அந்த அளவுக்கு அவருக்கு யோசிக்கிற சிஎம் பகுதியில் எதுக்கு இருக்கிறாரு அவரு போஸ்டிங்ல? சும்மா 4 பேருக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி சொத்து சேர்க்கறதுக்காக தான் இருக்காரு அவர் சிஎம்மா. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறதுக்காக இல்லையா அவரு? வாங்கும் போது எல்லாமே நல்லா பேசினாங்களே. நாங்க தனியா போராடல. அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற சொல்றதுக்கு தான் நாங்க போராடுறோம். இத்தனை பேர் இன்னைக்கு நடுத்தெருவில் வந்து நிக்கிறோம்னா குழந்தை குட்டி எல்லாரையும் விட்டுட்டு தான் வந்து நிக்கிறோம். எங்க சொந்த விஷயத்துக்காக இல்ல, எல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கே பொழப்பு இல்லாம தான் இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறோம். அதை கேட்கறதுக்கு நாயை விரட்ட மாதிரி விரட்டாங்க. ஓட்டு கேட்கும் வந்து பேசுனாங்களே, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என்ன கஷ்டம் அவருக்கு? நாங்க ஒரு வேலை செய்யல. செல்லுல வந்து டிஹெச்ஆர் போடுறதுக்கு நாங்க அதுல போன் நம்பர் போடணும், நெக்ஸ்ட் ஓடிபி போடணும், அடுத்தது ஆதார் போடணும், அதுக்கு ஒரு ஓடிபி போடணும், போட்டோ கேப்சர் இகேஒய்சி போட்டோ கேப்சர் போடணும். போட்டோ கேப்சர் போட்ட உடனே அது போகலையா ஆம்பளை முகத்தை வந்து கண்ணடிக்க சொல்லி போட்டோ போடணும். இப்படி எல்லாம் செஞ்சுட்டு சொட்டு மருந்து ஊத்தணும், பூச்சி மருந்து கொடுக்கணும், மெடிசன் நோட்டு பார்க்கணும், மெடிசனை நாங்களே கொடுக்கணும். 25 ரூபாய் சொட்டு மருந்து 3 நாளா போட்டதுக்கு 25 ரூபாய் கொடுக்குறாங்க சார். எங்களுக்கு 25 ரூபாய்க்கு நாங்க என்ன செய்ய முடியும் இப்ப இருக்கிற விலைவாசியில? பணி நிரந்தரம் கேட்டு நாங்க போராடுறோம் சார். இன்னையோட 16 நாள் ஆகும் சார். ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு பேசலாம்ல சார்? இப்படியா சார் அராஜகம் பண்ணுவாங்க? எவ்வளவு பொம்பளைங்க சார், எவ்வளவு லேடிஸோட ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கூப்பிட்டு பேச மாட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க இப்படிதான் பண்ணுவீங்களா சார்? இவரு கொடுக்குற 8000க்கு நாங்க என்ன வீட்டுக்கு வாடகை கொடுப்போம், என்ன கரண்ட் பில்லு கட்ட? 8000 வருது கரண்ட் பில்லு. இந்த வாங்குற சம்பளம் கரண்ட் பில்லு கொடுக்க முடியுமா? அப்ப என் பிள்ளைகளை எப்படி காப்பாத்துறது? சொன்னவே அவரே வந்து உட்கார்ந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேனாரு. முனைக்கு 13ல பணி நிரந்தரம் பண்றேனாரு. ஆனா பண்ணவே இல்லை. யாருமே எங்களை கூப்பிட்டு பேசல. கேட்டாங்கன்னா 8th பே கமிஷன் அறிவிக்கிறேன்றாங்க. 8th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது, அது யூஷுவல். அது அந்த அளவுக்கு பிரிச்சு பாக்குற தன்மை எங்களுக்கு இருக்கு. நாங்க காமன் சென்ஸோட தான் இருக்கோம். அவர் தான் காமன் சென்ஸ் இல்லாம இருக்காரான்னு எனக்கு தெரியல சார். எதனால நேரா கூப்பிட்டு பேசுறேன்னு தான் சொல்றேன். உங்களை நாங்க எதுவுமே நாங்க சொல்லலையா? ஆனா எதுக்கு இப்படி பண்ணணும்? நாய் வேக்கிறவங்க நம்ம நடுரோட்ல இருந்து புடவையில உருவுற அளவு இருக்குன்னா என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? அவரை வந்து பேச சொல்லுங்க. அதை தவிர எங்களுக்கு எதுவுமே வேணாம். பிள்ளையெல்லாம் கூப்பிடுறவங்கள மிரட்டி அனுப்புறாங்க. உங்க வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. வேலை பண்ணா போட்டோம். நீங்க கொடுத்தது தான் நாங்க கேட்கிறோம். நீங்க சொல்லாத நாங்க கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்க? 313 நாங்க செய்யறோம் சொன்னீங்களே, செய்யுங்க. நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். அப்ப செய்யுங்க. அங்க இருந்து ஏத்துறாங்க, வண்டியில ஏத்தி அவ்வளவு அமகலம் பண்றாங்க. பணி நிரந்தரம் கேட்டா இன்னும் 20 நாளா இருக்கிறோம். 20 நாளா ஒரு சோறு தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டுக்கின்னு எங்க அங்கங்க ஏற்றுன்னு போய் சத்துணவுல
சத்திரத்தில் எங்கெங்கேயோ விட்டு எங்களுக்கு வழி தெரியாத அங்கேருந்து நடந்து வரோம். எவ்வளோ தண்ணி கூட கிடையாது. ரூமில் போட்டு மூடிடுறதா, 8 மணிக்கு அனுப்புறதான் இது தரமணிலேருந்து. இப்போ நாங்கள் வந்து போராட்டத்துக்கு தான் இங்கே வந்திருக்கோம் சார். இப்போ போராட்டத்துக்கு வந்து இங்கே இருக்காம அவங்க வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த வண்டியில் ஏறலன்னா எங்களை கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ போலீஸ்கார் வந்து எங்கள் மேலே கை வைக்கலாம். அவங்கள வந்து நீங்கள் தொடாதீங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு உரிமை கிடையாதுங்களா? அவங்களுக்கு வந்து எங்கள் மேலே கை வச்சு தள்ளுறாங்கல்ல, அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா இருக்க மாட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். புடவை பூச்சி வேறு இழுக்கிற விடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த போலீஸ் வண்டியில் இந்த பஸ்ஸில் ஏறுனா எப்படி ஏற முடியும்? போலீஸ்காரங்க பண்ணதால தான் சார் எல்லாருமே ஏத்துறாங்க. எங்க கோரிக்கை யார் சார் கேட்குறா? எங்க கோரிக்கை யார் கேட்குறா? நான் கேட்குறேன். நாங்கள் வந்து நின்ன உடனே பஸ் வந்து நிற்கிது, போலீஸ்காரங்க அப்படியே கூட்டு போயிடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கெல்லாம் எங்களால் நிற்க முடியுமா? அந்த அளவுக்கு சென்ஸ் இல்லையா போலீஸ்காரங்களுக்கே? நான் கேட்குறேன். நான் வளையற்கீரி தான் என் கையில் அடிபட்டுச்சு சார். நாங்கள் பொறுமையாக தான் இருந்தோம். 4.5 வருஷம் பொறுமையாக இருந்தோம். ஏன்னா ஒரு போகிற நேரத்துலையாவது எப்பயாவது நிறைவேற்ற பொறுமையாக இருக்கும். 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் தொடங்க போகுது. இப்போ எங்கள் கோரிக்கை நிறைவேற்றலாம். நாங்கள் என்ன பண்ணோம்? எங்கள் போராட்டத்துக்கு அவர் காது கொடுத்து கேட்கலையா? இவ்வளோ நாள் எல்லா போலீஸ் வச்சு அராஜகம் பண்ண தெரியுது. எந்த அப்பா நடு ரோட்ல பொம்பளை புடவை உருவான் கேட்க வந்ததுக்கு அந்த பொம்பளையோட உடம்புல இந்த புடவை உருவாங்க. எல்லாரும் வீட்டில் பொம்பளைங்க இல்லையா? கூட பிறந்தவங்க இல்லையா? கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துக்கு என்னதான் அவருக்கு கஷ்டம்? செய்ய முடியணும் சொல்லணும், இல்லைன்னா வாயை மூடிட்டு போயிருக்கணும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.